பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலேயும் நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்தி என்ன என்றால், நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற நாம் அவருக்கு உகந்தபடி நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றி வாழ வேண்டும். ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் குறித்து தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் அதற்காகவே நம்மை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததில் இருந்து அவர் அதை குறித்த திட்டத்தோடையே இருக்கிறார். நீங்கள் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்கான ஒரு அழைப்பை கொடுத்து அவர்களை அந்த பாதையிலே நடத்துகிறார். இது எங்கே ஆரம்பமானது என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்னமே தெரிந்துதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து செய்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவர் தான் நம்மை அந்தந்த பாதைகளிலே நடத்தி செல்லுகிறார். நம்மை உருவாக்கும்படியாக ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றபடி நம்மை பயன்படுத்துகிறார். ஒரு கம்பெனி இருக்கிறது என்றால் அந்த கம்பெனியிலே வேலைக்கு ஆட்களை எடுத்து அந்த கம்பெனியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருவர் செய்யும்படியாக வைத்து அது எப்படி நடைபெறுகிறதோ அது போலதான் ஒரு விவசாயம் எடுத்துக்கொண்டால் அந்த விவசாயத்தில் வேலை செய்வதற்கு ஒவ்வொரு வகையான மக்கள் அந்தந்த வேலைகளை அந்தந்த பருவத்திலே செய்ய வைத்து அதனுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணி கடைசி அறுவடையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு திருமணம் என்று நம்ம வைத்து கொண்டோம் என்றால் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை முன்கூட்டியே செய்து அந்த திருமணத்திலே அவர்கள் மிகவும் மகிமையாக அதை நடத்தி முடிக்கிறார்கள். இது போலதான் தேவனுடைய காரியமாம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் அந்த நோக்கத்தை அறியாமல் நம்ம மனம் போல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவதும் அல்லது அதை பற்றியே தெரியாமல் நம்ம அப்படியே மந்தமாக இருப்பதும், நம்ம வேறு வேறு காரியங்களிலே நம்ம தலையிட்டு நம்மை கெடுத்து கொண்டு போவதும் இருக்கக்கூடாது. நாம் சூழ்நிலையை அறிய வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். இப்போது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், ஏரோப்ளைனில் போகணும், அதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம் என்றால் அந்த ஏரோப்ளைனில் ஏறுவது தான் முக்கியமான காரியம். நம்ம துணியை எடுத்து வைப்பது, சாப்பாடு செஞ்சு கட்டி கொள்வது, நம்ம நல்ல சிறப்பான தலை சீவுவது, பலவிதமான காரியங்களிலே நம்மளை ஆயத்தப்படுத்துவது என்று சொல்லி மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்ம கரெக்ட் டயத்துக்கு போய் ஏரோப்ளைன் ஏறணுன்றதில் தான் நம்ம இருப்போம். அது போல தான் இந்த நாட்கள். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது வாசிப்போம். 2 தீமோத்தேயு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுக்கு பவுல்
இதை சொல்லும்போது எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி அவர்கள் போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்கிறார். அது இப்போது வந்திருக்கிறது. பலவிதமான கட்டுக்கதைகள், எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒன்றை சொல்லி ஏதாவது ஒன்றை அதோடு பிணைத்து அதுக்கும் இதுக்கும் சேர்த்து எல்லாம் ஒன்றுதான்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுகிற காரியங்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதிலே நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. அதனால தான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். மன தெளிவோடு நம்ம இருக்கணும். நமக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு லக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு எய்ம் குறிப்பாத்து எப்படி அடிக்கிறார்கள், அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் லக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார். அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் சொன்னதை கேட்கல. அவனுக்காக ஒரு யோசனை, அவனுக்குரிய யோசனை என்ன, நான் சொல்கிறது நடக்கணும், நான் சொல்லுவேன், ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க, நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க, கடைசி எனக்கு தான் அவமானமாக இருக்கும், எனக்கு வெக்கமாக இருக்கும். நீ சொன்ன என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலையே, நீ ஆச்சு பூச்சுன்னு சொன்ன, ஒரு வாரத்தில் பாரு, ஒரு மாதத்தில் பாரு, ஒன்றுமே நடக்கலையே அப்படி என்று சொல்லி அந்த ஊர்க்காரங்களாம் என்னே தான் கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் இருந்தார். அவருக்கு அவருடைய கருத்து, அவருடைய சொந்த கருத்து. அதனால அவர் மாறுபட்ட இடத்துக்கு போகிறார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா பாருங்க, ஆண்டவர் விடலை. அல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து அவர் தான் வேணும்னு அவரை விடாமல் பிடிக்கிறார். நீ எப்போ தான் திருந்துவன் பார்ப்போன்னு சொல்லி கடலின் ஆழத்துக்கு கொண்டு போகிறாரு. மீன் வயிற்றுக்குள்ளே வச்சு கடலின் ஆழத்துக்குள்ளே காற்றே இல்லாத இடம் எப்படி இருக்கும் பாருங்க. அது மாத்திரமா மீனின் வயிறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் மீன் வாங்கி கழுவி வைக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் போல் இருக்கும். எல்லாம் செஞ்சு வைங்க, நான் சாப்பிட்றதுக்கு வர்றேன். அவ்வளவு நாத்தம், அவ்வளவு கவுல் அடிக்கும். அந்த மீன் என்றாலே, அந்த மீன் கடை ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இப்போ அந்த பட்டறக்கார தெரு ரோடு அங்கிட்டு மீன் மார்க்கெட் போட்டிருக்கனால அங்கிட்டு போகும்போதே முடியல, அவ்வளவு இருக்குது ஸ்மெல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவை பாருங்கள், அதுக்குள்ளே இருந்து அவனும் 3 நாளாக டெம்பராக இருக்கான், வளையவே இல்லை, மடங்க மாட்டேங்கிறான். கடைசி ஆண்டவரை நீ எத்தனை நாள் தான் இருக்கான்னு பார்ப்போன்னு விட்டுக்கிட்டே இருந்தார். கடைசி 3ஆவது நாளில் தான் அவருக்கு உணர்வு வந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது, எல்லாரும் மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற உணர்வு வந்து அவன் மனம் திரும்புகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட உடனே கர்த்தர் அதிசயமாக அவனை நடத்துகிறார். கப்பலில் போனவன் மீனில் திரும்பி வர்றான். அல்லேலூயா. என்ன அதிசயம் பாருங்க. காசு கொடுத்து போனான், அப்புறமா ஓசியாக பயணம் பண்ணி அவனை கொண்டு வந்து கரையில் கக்க வைக்கிறார். மீனை கடல்லையே கக்க வச்சா மாட்டிக்கிடுவான், அதனால் கரைக்கு கொண்டு வந்து கக்க வைக்கிறார். என்ன அதிசயம் பாருங்க. ஏன் அந்த தரிசனம், அந்த நோக்கம் அவன் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அதற்காக ஆண்டவர் அவனுக்காக அவருடைய திட்டங்களையெல்லாம் மாற்றி எல்லா காரியத்தையும் செய்து நோக்கத்தை நிறைவேற்ற அவனை பயன்படுத்துகிறார். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை விட்டு சின்ன சின்ன காரியங்களிலே நீங்கள் மூக்க நுழைச்சிக்கிட்டு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த சிந்தாமணியிலே ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் எப்படி இருக்கும்னா, இந்த குடத்துக்குள்ளே எதுலையோ தலையை விட்டுருக்கும் போல், அந்த குடம் பிளாஸ்டிக் எல்லாம் பிஞ்சு போய் அந்த குடம் வளைய மாத்திரம் கழுத்தில் மாட்டியிருக்கோம். பாவம், இந்த வாரம் கூட பாஸ்டர் மாட்ட சொன்னேன், அந்த நாயை பிடிச்சி அந்த வளையத்தை எடுக்க
யாருனாலையும் முடியலன்னு யூடியூப்பில் பார்க்கும்போது சில மாடுகள் வந்து டயருக்குள்ளே மாட்டிக்கிறது, எதுக்குள்ளேயாவது சிக்கிக்கிறது, அதை வந்து எல்லாரும் பிடிச்சு அதை காப்பாற்றுகிறார்கள். மீன் கூட பல வலைகள் நரம்புகளுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறது. பெரிய பெரிய சுறா மீன்கள் அதை பிடிச்சு அதெல்லாம் எடுத்து விடுகிறதெல்லாம் காட்டுகிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் தேவனுடைய ஜனங்கள் எதுலையோ சின்னத்தனமான காரியங்களில் மாட்டிக்கிட்டு தேவனுடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் மறந்து இஷ்டம் போல் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை செய்து முடியுங்கள். நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொன்ன காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பேதுருவை அழைக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கவனாய் இருப்பாய் என்றார். பார்த்தீங்களா? அப்போ அவனை அழைக்கும் போதே தேவன் அவன் மேல் ஒரு திட்டத்தை வைத்துத்தான் அழைக்கிறார். அவனை அழைக்கும் போதே அவர் ஒரு நோக்கத்தை சொல்லித்தான் அழைக்கிறார். அவனை என்ன சொல்கிறார்? நான் உன்னை இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அதே அழைப்பை தான் கொடுத்திருக்கிறார். சபையை ஸ்தாபித்த கர்த்தர் பேதுருவின் மூலமாய் இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசை அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். பல இடங்களிலே அதை உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஊழியங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே பார்க்கும்போது அது வெளிப்படுகிறதை நம்ம காண முடியும். ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 11:29 வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். எவர்களை முன் அறிந்து முன் குறித்து அவர்களை அழைத்தாரோ அவர்களுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களே, இங்கிட்டு இருக்கிறவங்களையும் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்த அழைப்பு மாறாது. ஆமாம், நீங்கள் எங்கிட்டு சுற்றினாலும் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறதான் செய்யணும். அதை சொல்லாதீங்க, வேணாம். ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறத்தான் செய்யணுமே தவிர நம்ம எதோ நினச்சிட்டு எதையோ பின்பற்றிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்த அழைப்பும் அந்த கிருபை வரங்களும் ஆண்டவர் மாறாததாக நமக்கு அவர் அப்படியே வைத்திருக்கிறார். ஆகவே சில நேரங்களில் நம்ம வண்டி நின்றுருக்கோம், எதுக்கு நின்றுச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த வண்டியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த வண்டிக்கு ஒருவேளை பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும். சில வண்டி ரிப்பேர் ஆயிரும், என்னன்னே தெரியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல மெக்கானிக்கை வச்சு வேலை பார்த்து திரும்ப வண்டியை ஓட்டணும். அல்லேலூயா. சில வண்டி மெக்கானிக் வந்தாலும் பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதை மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் அங்கே வேலை பார்த்து மேஜர் வேலைகள்லாம் பார்த்து திரும்ப ஓட வைக்கணும். அல்லேலூயா. உங்கள் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா உடனே இந்த வண்டியே வேணாம், இதை எவன் ஓட்டுவான்னு சொல்லுவீங்களா? நம்ம வண்டிக்கு மாத்திரம் கவனம் செலுத்துகிறோம். இங்கே நின்று போன வண்டி எத்தனையோ வண்டி இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. ஆண்டவர் உங்கள் வண்டியெல்லாம் தள்ளி விடலை, தூக்கி விடலை, வேணான்னு அதை ஒதுக்கலை. நீங்கள் செயல்படணும் என்று எதிர்பார்க்கிறார். ஓடாத வண்டிக்கு தான் நிறைய பெட்ரோல் போடுவாங்க. அல்லேலூயா. உங்களை தான் நிறைய ஆசீர்வதிப்பார். எப்படியாவது விசேஷித்த கிருபைகளையும் தாளந்துகளையும் தந்து எப்படியாவது ஓட வைக்கணும், நல்லா ஓட வைக்கணுன்றது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாததாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் அழைத்தார். ஒரு பெரிய பகுதி, ஒரு உயர்ந்த மனிதர். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9:10-20 வரைக்கும். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசப்பட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்றவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் சிதல்கள் போன்றவையில் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ண புறப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஊழிய தரிசனத்தை நாம் இதிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழிய தரிசனத்தை அனனியாவிடத்திலே சொல்லுகிறார். அனனியாவிடத்திலே அவர் சொல்லும்போது சவுலுடைய காரியத்தை சொல்லுகிறார். அவன் இப்போது ஜோமனை கொண்டு இருக்கிறான் என்று. அதே மாதிரி அனனியா என்பவன் வருவான், உன் கண்களிலே இருக்கிற செதில்கள் விழுவதற்கு அவன் ஜெபம் பண்ணுவான் என்பதையும் அவனுக்கும் சொல்லுகிறார், இவனுக்கும் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான். தேவனாகிய கர்த்தர் அவர் திட்டத்தை வைத்து அங்கும் இங்கும் அதை வெளிப்படுத்தி அங்கும் இங்கும் அந்த காரியத்தை நடக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அனனியா, நான் போக மாட்டேன் வேற ஆள் அனுப்புங்கன்னா என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. சவுலுக்கு மனம் திரும்புதல் வந்திருக்குமா? சவுலுக்கும் கர்த்தர் இதே அனனியா என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வருவான் என்று. சவுல் எப்படிப்பட்டவன்? எல்லாரையும் உபத்திரவப்படுத்தி கொலை கூட செய்வதற்கு தயங்காத ஒரு மனிதன், முரட்டு மனிதன். அவனை போய் பார்க்கணும், போய் வலையில் சிக்கின மாதிரி சிக்கிக்கிறோமேன்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் பாருங்க, அந்த தரிசனத்துக்கு, தேவ திட்டத்துக்கு அனனியா கீழ்ப்படிந்தான். சவுல் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் 3 நாள் புசியாமல் குடியாமல் இருந்த அவன் கடைசி தேவ சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணி, அனனியா ஜெபித்த உடனே பார்வை அடைந்தான். உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். உடனே தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறான் ஆலயத்துக்கு போய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் தேவனுடைய திட்டம் ஒவ்வொருவரை குறித்தும் இருக்கிறது. அந்த தரிசனம் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் இருக்கிறது. உங்களுக்காக நடத்துகிற ஒவ்வொருவருடைய காரியங்களிலேயும் அது இருக்கிறது. அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இந்த சவுல் என்ற பவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மிகுந்த ஒரு ஞானம் நிறைந்தவர், பெரிய படிப்பாளி, கமாலியேலின் பாதத்திலே படித்தவர்.
அது மட்டுமல்ல, ரொம்ப நேர்மையான நபர். அவரை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். எபிரேயர் பிறந்த எபிரேயன் பரிசேயனாக இருந்தார். ரோம சிட்டிசன்ஷிப் வாங்கி இருந்தார். எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் அவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் அழைத்தார். எல்லாத்தையும் அவர் விட்டுட்டார். தேவன் அழைத்த அழைப்புக்காக அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாருங்க, அந்த பாட்டு அப்படித்தான் இருக்கிறது. பவுல் ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்று அவர் ஓடினார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்றாரு. நமக்கு அந்த வேகம்தான் இருக்கணும். உங்களை ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ, உங்களை ஆண்டவர் எதற்காக ரட்சித்தாரோ, நாத்தான் வேலை சந்தித்தது போல உங்களை எங்க சந்தித்தாரோ, அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் மாதிரி உங்க ஒவ்வொருவரையும் ஏதோ இடத்திலே எங்கேயோ ஆண்டவர் சந்தித்து உங்களை அவருடைய வேலைக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய நோக்கம், திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதுதான். உங்களுடைய காரியங்கள் எவைகள் இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஆண்டவருடைய காரியம்தான் ஃபர்ஸ்ட். அதுதான் உங்களுடைய முதல் காரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது போலவே நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜாவை சந்தித்து பேசுகிறான். நீங்க 26:2 வாசியுங்கள். அகிரிப்பா ராஜாவே, காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அங்கே அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கையாலும் அவங்க கணவன் மனைவியாய் வந்து நின்று, இந்த யூதருடைய சமாச்சாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு என்று சொல்லி வந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. விவிஐபி என்ற கேட்டகரியில் அவர் போய் சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறார். எப்படி கட்டுண்டவனாய் சொல்லுகிறார். அதுக்காகவே அவர் விரும்புகிறார். நான் போனால் அங்கே போனால் அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியுமே என்று. அதனால தான் அவர் சொல்ல முடிந்தது, நான் எல்லாரை காட்டிலும் அதிகம் என்று. அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போ சில எல்லாரை காட்டிலும் நான் அதிகம் என்று ஒரு பெரிய பட்டியலே போடுகிறார். நான் எவ்வளவு பாடு சகித்திருக்கிறேன், எங்கெங்க பிரயாணப்பட்டிருக்கிறேன், என்னென்ன செய்தேன் என்று. என்னுடைய வாலிப வயதிலே அந்த வசனம் என்னை தொட்ட வசனம். நான் எல்லாரை பார்க்கலும் அதிகம்னு. என் மனைவி சாட்சி. அதிகமாக நான் அதுக்காக பிரயாசப்படுவேன், நான் அதிகம் என்று இருக்கணும்னு. ஆனால் எனக்கு இப்போ வயதாகிறது நிமித்தமும் சில கலைப்புகளை நிமித்தமும் என்னுடைய வேகம் குறைஞ்சிருக்குன்னு இப்போ பாஸ்டமாக தான் என்னை அடிக்கடி பார்த்து சொல்லுவாங்க, பழைய மாதிரி நீங்கள் இல்லை, பழைய மாதிரி நீங்கள் இல்லைன்னு. அவங்க தான் எனக்கு ஸ்பீடா மீட்டர், வேகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வண்டியில் ஸ்பீடா மீட்டர் இருக்கும் பாருங்களேன். அது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதிகமாக பயன்பட வேண்டும். ஆண்டவர் நம்ம அழைச்ச அழைப்பையும் நம்மளுக்கு கொடுத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுக்காக தான் நமக்கு எல்லாத்தையும் தருகிறார். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாத குறைவு கூட நீங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அவர் தான் சோர்ஸ், எல்லாத்தையும் சப்ளை பண்ணுகிற யெகோவா ஈரே. நீங்கள் அவருடைய காரியத்திலே கவனம் செலுத்துங்க. அவர் அவருடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய வேலை நடக்கணும் என்பதற்காகவே அவர்கள் தலையை உயர்த்துவார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவரால் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவருடைய வேலையை செய்கிறோம், அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அதற்காக அவர் நமக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆதரிப்பார். ஆண்டவர்
பெரிய பவுலுக்கு மாத்திரம் இல்லை, சாதாரண மனிதனுக்கு உதவி செய்தார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அங்கே 38 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லூக்கா 8:38 40 வரைக்கும் வாசிங்கள். பிசாசுகள் நீங்கின, மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிக்கும் போது மைக்கு மேலே பிடிக்காதீங்க, கீழே கையை இறக்கி பிடிங்க. அந்த டயப்ரம் வந்து மேக்னெட்டில் ஒர்க் பண்ணுறதுனால, எர்த் அடிக்கிறதுனால விசிலிங் வந்துடும். பாடுவதற்காக மைக்கு பார்டரை நம்ம பிடிச்சி, அந்த பார்டரை இப்படி வச்சு பிடிக்கக்கூடாது, கீழே இறக்கி ஹேண்டிலில் பிடிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இந்த மனிதன்? சுடுகாட்டில் இருந்தவன். யார் இந்த மனிதன்? பிசாசு பிடித்தவன். யார் இந்த மனிதன்? யாராலும் அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காளை, அப்படிப்பட்ட மனிதன். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கினார். லேகியோன் என்று 6000 பேய்கள் பிடித்தவன். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பெத்தானியபுரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஜோமண்ண டீமாக நாங்கள் போயிருந்தோம். அந்த பெண்ணுக்கு 18 ஆவிகள் இருந்தது. அது அவ்வளவா அலக்களித்தது. ஒன்றுன்னா போச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு ஜெபிக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்குள்ளே எத்தனை பேய் இருந்துச்சான்? 6000. எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கு பலவிதமான கிரியைகளை செய்வது அசுத்த ஆவிகள் தான். அதை கவனமாக பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி அதெல்லாம் விரட்டி விட்டுறணும். இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அந்த காரியம் சுகமான உடனே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் ஆண்டவரோடையே கூட வர்றேன், 10:11 11 நானும் ஒன்று, என்னையும் சேர்த்துக்குங்க என்று அவன் கேட்குறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வேணாம்ப்பா, நீ போய் என்ன செய்யி, நீ போய் உன் வீட்டாரிடத்திலே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 39ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவன் வீட்டில் மாத்திரம் சொல்லிட்டு வீட்டில் மாத்திரம் சாட்சியா இல்லை, பட்டணம் முழுவதும் போய் சொல்லி பட்டணம் முழுவதும் சாட்சியாக இருந்தான். இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து வந்த உடனே அங்கே இந்த அசுத்தாவி விலகி போகும்போது பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்புன்னு சொல்லி பன்றி கூட்டம் எல்லாம் விழுந்து செத்து போனது. அதனால் பன்றிக்குரிய எஜமான்கள்லாம் ஊரில் போய் சொல்லி வந்து இயேசுவை வந்து, ஐயோ நீங்கள் இப்போ வரும்போதே அதிருது, நீங்கள் உள்ள என்ன போத தெரில, அதனால் நீங்கள் திரும்பி போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இயேசு படகுல வந்தார், கரையில் இறங்கினார், லேகியோனை மட்டும்தான் சுகமாக்கினார், திரும்பி போயிட்டார். அந்த பட்டணத்தார் எல்லாருமே வந்து, அந்த கெர்கேசேனர் பட்டணத்தார் இயேசுவை திருப்பி விட்டுவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த லேகியோன் போய் அந்த பட்டணம் முழுவதும் பிரசித்தம் பண்ணப்பட்டதுனால இயேசுடைய வல்லமையை, இயேசுடைய அதிகாரத்தை, இயேசுடைய இரக்கத்தை, இயேசுடைய அன்பை, இயேசுடைய எல்லா விதமான நேர்மையான தன்மையை அவன் போய் சொன்ன உடனே அடுத்து இவர் வர்ற நேரம் தான் இங்கே இவர் குறிப்பிடுகிறார். லூக்கா வந்து அதை எழுதுகிறார். அப்போ என்ன நடந்துச்சான்? அங்கே இயேசு திரும்பி வந்த போது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அவர் திரும்ப அடுத்த தடவை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு திரும்ப அதே கெர்கேசேனருக்கு வருகிறார். வரும்போது என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அந்த பகுதியை 2 சுவிசேஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றொரு சுவிசேஷத்தில் லேகியோன் சுகமானதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுலேயும் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ எப்படி இந்த மாற்றம் வந்தது? இந்த பேய் பிடித்த மனிதன் போய் எடுத்து சொன்னதுனால வந்த மாற்றம். பட்டணம் முழுவதும் அவன் பிரசித்தம் பண்ணபடினால வந்த மாற்றம்.
அந்த இடத்துல தான் பல காரியங்கள் நடந்தது. அங்கதான் யவீருவின் பிள்ளை சுகமாகிறதுக்காக இயேசு போகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த பகுதியிலே நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் அங்கதான் நடக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, சபை வளர்ச்சி அடைவதற்கு, ஊழிய தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். லேகியோன் எப்படி போய் அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாக இருந்து பட்டணம் முழுவதும் பிரசித்தம் பண்ணி பட்டணம் முழுவதையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தானோ, எல்லாரும் கடற்கரைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வரவேற்கும்படியாய் அப்படியே மாற்றத்தை உண்டு பண்ணினானோ, அதுபோல நாம் செயல்பட வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய காரியங்களும் அப்படியாய் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பகுதியிலே குடியிருக்க வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலே வீடை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலே நம்ம வாசம் பண்ணுகிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த பகுதியின் ரட்சிப்பின் உத்தரவாதம் நம்ம கையில இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இரத்த பலி நம்முடைய கையிலே கேட்கப்படும். இந்த ஜனங்களை கர்த்தரிடத்திலே நம்ம திருப்பணும், நடத்தணும், கர்த்தரிடத்திலே கொண்டு வரணும், ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷன் அவனை பார்த்தாலே எல்லாம் ஓடி இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க. ஏன்னா முதல்ல அவ்வளோ அகோரமாய் இருந்தவன், மிகவும் கொடியனாய் இருந்தவன். ஆனா அவனாலேயே போய் மற்றவங்கிட்ட பேசி மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்தது என்றால் நம்மால எவ்வளவு முடியும்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய தரிசனத்தையும் மறந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாமல் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்த பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் செய்ய நாம் முற்படுவோம். ஏதோ ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார் பாருங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். என்ன சொல்றாரு? வயல் நிலங்கள் விளைந்து அறுவடைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு, அறுப்புக்கு எதிர்பார்த்து காத்திருக்கு. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. சமுதாயத்தை பார்க்கும்போது அப்படித்தான் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிறது. நாம் இதை மனதிலே வைத்து எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தேவன் நம்ம மேல் வைத்த நோக்கமும் திட்டமும் நிறைவேற நம்ம பாடுபட வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாசில்தார் நகர் பகுதி மட்டுமல்ல, மதுரை முழுவதையும் நம்ம ஆதாயம் பண்ணணும், இந்தியா முழுவதையும் ஆதாயம் பண்ணணும், கர்த்தரிடத்திலே நடத்தணும். அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெக்காய் என்ன சொன்னார்? மொர்தெக்காயுடைய வார்த்தை எஸ்தர் ராஜாத்தியை உணர்த்துவது போல இருந்தது. என்ன சொன்னார்? யாருக்கு தெரியும், இந்த காலத்திலே நீ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். ஆனா நீயும் உன் தகப்பன் வீட்டாரை தப்பிக்க மாட்டீங்க, அதை நினைத்துக்கொள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் அனைத்தும், நான் இன்னும் ஓப்பனா சொன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்க பணம், உங்க வீடு, உங்க வாசல், உங்களுடைய சொத்து பத்து எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் பயன்படணும். அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்ததே அதற்காகத்தான். தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும். அதுக்காகத்தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நான் கேட்டது எல்லாம் இந்த ஸ்டான்லி பிரதர் மெசேஜ், எமில் ஜெபசிங் அவர்கள் மெசேஜ் இப்போ புதுசாக போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்டு பாருங்க, நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கு நம்ம நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அதனால நம்மளுடைய எண்ணங்களிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வைங்க. மற்ற காரியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை பார்த்தோம் என்றால், 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்தி தயார் பண்ணி வச்சிருக்கிறார். எதற்காக? நம்மளை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கு அறிவித்து சபையை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். ஊழிய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இந்த சபையிலே பங்காளர்களாக நியமித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைஞ்சுதான் செயல்பட வேண்டும். நான் கடந்த முறை செய்தி கொடுத்த போது அந்யோன்ய பக்தி விருத்தி அடைவதை பற்றி பேசினேன். நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்களாய் இணைந்திருக்கிறோம். ஆகவே அந்த அவயங்கள் எல்லாம் தன் தன் விலனுக்கு தக்கதாக அது வளர்ச்சி அடைந்து தேவனுடைய சரீரத்தை வளரச் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தை வளரச் செய்ய வேண்டும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் வளரணும், சபையும் வளரணும். சபை வளருவதிலே நம்முடைய பங்கு இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் எத்தனை அவயங்கள் இருக்கு, ஒவ்வொரு அவயமும் அந்தந்த வேலையை செய்கிறது. எதையும் சாதாரணமாய் நம்ம நினைக்க முடியாது. எல்லாம் வேலை செஞ்சுதான் இந்த சரீரத்தை அது பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது, வளரச் செய்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த தரிசனத்தை உணர்ந்தவர்களாக ஊழியத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கூட ஆண்டவர் இருந்து நம்மை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். ஆபிரகாமை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஏசாயா சொல்லும்போது ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராயை நோக்கி பாருங்கள். நம்ம நோக்கி பார்த்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். பாருங்க, நல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு கூட்டு குடும்பத்திலே நல்ல வாழ்ந்து கொண்டு இருந்தவன். ஆனா கர்த்தர் அவனுக்கு இடைப்படுகிறார். நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று. எப்படி இருக்கும் பாருங்க. மூட்டை முடிச்சு காலி பண்ணி, வீட்டை காலி பண்ணி, எல்லாத்தையும் கெடுத்துட்டு எங்க போறான்னு தெரியாமலே புறப்பட்டு போனான். அவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அதனாலதான் பல வருடங்களுக்கு பின்னால ஏசாயா சொல்லுகிறார், தகப்பனை நோக்கி பார் என்று, தாயை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இருந்து நீங்க வெளியே வரணும். நீங்க ஆண்டவருடைய தரிசனத்தை உங்கள் தரிசனமாக வைத்து நீங்கள் செயல்பட வேண்டிய கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய திட்டத்துக்கென்று, ஆண்டவருடைய நோக்கத்துக்கென்று உங்களை வைத்திருக்கிற அந்த காரியத்தை மறந்துவிட்ட அந்த காரியத்தில் ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே திரும்ப என்னை ஓட வைத்தரலும் என்று கேளுங்க. முன்னால நல்லா ஓடிக்கொண்டிருந்தவர்கள் தான், உங்கள் சாட்சிகள் எனக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? நாம் மீண்டும் உற்சாகம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். சாராளை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு நம்பிக்கையோடு அவரை பின்பற்றி போயிருப்பார்கள். ஆகவே நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம், சித்தம், ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றிய தீர வேண்டும்.
நீங்கள் இதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆகாரை பற்றி பார்க்கிறோம். மிகவும் வேதனையான சூழ்நிலை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10 வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஆமென். பாருங்க, ஆகாருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை. மிகவும் அங்கலாய்த்து கொண்டு அவள் காட்டிலே தனியாக இருந்து பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று இருக்கிற அவளுடைய நிலைமை மிகவும் வேதனையோடு தன் நாச்சியாரை விட்டு புறப்பட்டு போன அந்த சூழ்நிலையிலே மிகவும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, துன்பப்பட்ட நிலைமை. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அவளுக்கும் கூட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறதே அவளுக்கு எடுத்து சொல்லுகிறார். உன் அங்கலாய்ப்பை பார்த்தேன், உன் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கு, அது ஆம்பளை பிள்ளை, அந்த குழந்தை இப்படியாய் பிறக்கும், அதை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று திட்டத்தெல்லாம் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி சொல்கிறார். ஓப்பன் பண்ணி சொன்ன உடனே அந்த பெண் என்ன செய்கிறார்கள், என்ன செஞ்சாங்க, திரும்பவும் நாச்சியார் அண்டைக்கே போனாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஒரு தடவை உபவாச ஜபத்தில் அது செய்தி கொடுக்கும்போது போன உடனே சாரலம்மா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொமட்டில் தான் குத்திருப்பாங்க. கோவிச்சிட்டு போனேன் நீ போன ஏண்டி திரும்பி வந்த, நீ போனாலும் போயிருக்க வேண்டியதானே, உனக்கெல்லாம் வாழை வக்கு இல்லை, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி குத்துன்னு குத்திருப்பா. சாரலம்மா அப்படி செஞ்சாங்களா என்னான்னு தெரில, கற்பனையில் சொல்கிறேன் நான். ஆனால் பாருங்க, அதெல்லாம் மனசில் வச்சு தாங்கிக்கிட்டு தான் அவங்க திரும்ப போய் நாச்சியார் அண்டைக்கு தங்கி இருந்தாங்க. காரணம் என்ன, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் நிறைவேறணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மா எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அங்கே இருந்து தான் இந்த குழந்தையை பெறுவேன், அங்கே இருந்து தான் அந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்று அவர்கள் வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆகாருக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, நம்ம கூச்சப்படுறோம், வெக்கப்படுறோம், ஐயோ அவமானமே என்று நினைத்து தேவனுடைய திட்டத்தை செய்யாமல் விட்டு விடுகிறோம். மனுஷரை பார்த்து தேவனை கைவிட்டுறோம். தேவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவங்கள தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு. என்ன கொடுமை பாருங்க, பிசாசு இப்படியாய் நம்மை மறைத்து வைத்திருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் மோசேயுடைய உதவியை நாடினார், நீ எனக்கு வேணும் என்று கேட்டார். நீங்கள் யாத்திராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். வாசிங்கள். யாத்திராம 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் இபுயூசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்து இந்த செய்திக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. பார்த்தீங்க, கேட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க. எகிப்துக்கு போயிருக்க வேண்டியதானே, பார்வோன்ட்ட போயிருக்க வேண்டியதானே தேவன்.
பார்வோன்ட்ட போய் பார்வோனிடத்திலே அவர் செயல்பட்டிருக்க வேண்டியதானே. அவர் பார்வோன்ட்ட போகாம அந்நிய தேசத்தில் இருந்த மோசே கிட்ட வர்றாரு. எதுக்கு மோசே கிட்ட வர்றாரு? மோசே வச்சு தான் செய்யணும், மோசே வச்சு தான் செய்யணும். அவரு செய்ய முடியாது. அவருக்கு நம்ம தேவை, அவருக்கு நம்ம கட்டாயம் தேவை. நம்மளை வச்சு தான் செய்யணும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்தேன் கேட்டேன் அங்கலாய்ப்ப கேட்டேன்லாம் சொல்றாரு. அவங்க ஒடுக்குதலை கண்டேன்றாரு. அவங்களுடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்தேன்லாம் சொன்னவர் அங்கே போய் நேர பார்வோனிடத்திலேயே பேசி அவங்கள விடுதலை ஆக்கியிருக்க வேண்டியதானே. தேவனுடைய திட்டம் உங்களையும் என்னையும் வைத்துத்தான். பக்கத்தில் இருக்கவங்களை இங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. நம்மளை உதவிக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உதவிக்கு நம்மளை எதிர்பார்க்கிறாரு. நம்மளை வச்சு தான் அவர் செய்ய முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாருங்களேன், இந்த பூமியிலே மனிதர்களின் ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்ய ஸ்தாபிப்பு நம்மளை வச்சு தான் நடக்கணும். உங்களையும் என்னையும் அதனால எதிர்பார்த்து காத்திருக்கிறார். உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் அவர் எதிர்பார்த்து நம்முடைய உதவியை நாடுகிறார். ஆகவே இது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக செயல்பட வேண்டிய காரியம். பார்வோனுடைய கை வல்லமை பெரிதாய் இருந்தாலும், பார்வோனுடைய கை வல்லமை பார்வோனிடத்தில் தம்முடைய கை வல்லமையை காட்ட தேவனுடைய வல்லமை பெரிதாய் இருந்தாலும் தேவன் நேரடியா போய் சொல்லல. தேவனுக்கு நீங்களும் நானும் தேவை. அவருக்கு ஊழியத்திலே உதவி தேவை. உங்களையும் என்னை நம்பி இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய திட்டத்திலே, அவருடைய தரிசனத்திலே நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை வாங்கி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுட்டு கடைசி ஆண்டவரிடத்திலே அவர்கள் உதவி செய்யாமல் ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். தயவுசெய்து விலகி போகாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்பி இருக்கிறார். ஒருவேளை அந்த பிசாசு பிடித்த லேகியோனை போல இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில பலவிதமான நொந்து வருத்தத்தோடு இருக்கிற ஆகாரை போல இருக்கலாம். ஆண்டவருடைய திட்டம், சித்தம், தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். இந்த மதுரையின் ரட்சிப்பு, இந்த இந்தியாவின் ரட்சிப்பு உங்களையும் என்னையும் நம்பித்தான் இருக்கிறது. ஆகவே ஊழிய தரிசன உடையவர்களாக, ஊழிய பங்காளர்களாக இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரு வசனம் 2 பேதுரு 1:10 நீங்கள் வாசித்து பார்த்தேன் என்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 1:10 வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க அதுல உறுதியாய் இருந்தீங்கன்னா நீங்க இடறி போவே மாட்டீங்க. வேற எந்த காரியமும் உங்களை இடற பண்ணவே பண்ணாது. எதுலையும் நீங்க தவறி விழ மாட்டீங்க. தேவன் உங்களை இதுக்காக அழைத்திருக்கிறார், இதுக்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடையே நீங்கள் செயல்பட வேண்டும். இதுக்காக பேதுரு சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்கன்னு. சொல்றவர் யாரு? அவர் எல்லாத்துலயும் அடிபட்டு வந்தவர். உங்களுக்கு தெரியும், இயேசு உயிர்த்தெழுந்து போனது பிறகு இவர் என்ன செஞ்சிட்டாரு? இவர் போய் காத்திருங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னவர் திரும்ப அவர் பழைய குருடி கதவை திரடின்னுட்டு திரும்ப நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போனவர். ஆனால் இவரை கூப்பிட்டது மனுஷரை பிடிக்கத்தான். ஆனால் மீன் பிடிக்க போகிறேன்ட்டார். ஆண்டவர் பாருங்க,
பொறுமையாக காத்திருக்காரு. போ மகனே போ, உனக்கு மீன் அகப்படுதான்னு பாருன்னு. ஆனால் ஒன்றுமே அகப்படலை. இப்பயும் அகப்படலை. முதல்லையும் அகப்படாமல் தான் மாட்டினவர். அப்பயாவது ஒரு உணர்வு வந்திருக்கணும்ல. நிறைய பேருக்கு உணர்வை எப்போ கர்த்தர் கொடுப்பாருன்னா அதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட வந்தோம், இப்போ திரும்ப இப்படி நடக்குதுன்னு அப்பையும் அப்படியே வர்றார். பிள்ளைகளே ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை, அதே பதில் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மறுபடியும் அவர்களை அழைத்து அவர்களுக்காக கர்த்தர் ஐடியாவை கொடுத்து ஏமாந்த அவர்களுக்கு மீனையும் கொடுத்து அதுக்கப்புறம் மீனை விட்டுருங்கப்பான்னு சொல்லி அவங்களுக்காக அப்பத்தையும் தலையில் சுடப்பட்ட அந்த மீன் அப்பம் எல்லாத்தையும் வச்சு அவங்கள வந்து வாங்க பூசிங்கன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவை கேட்டு அவனை திரும்ப பவரை கொடுத்து திரும்ப பெட்ரோலை ஊற்றி ஓட விட்ட என்ஜின் மாதிரி ஓட. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஊழியத்திலே நீங்கள் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். இந்த மதுரை பட்டணத்தின் எழுப்புதலிலே பங்காளர்களாக இருக்கிறீர்கள். இந்த இந்தியாவின் எழுப்புதலிலே நீங்கள் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். நம்மளுடைய நோக்கமும் தரிசனமே அதுதான். மற்றதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அதுதான். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீயோ மன தெளிவு உள்ளவனாய் இரு என்று சொன்னது போல நாங்கள் மன தெளிவு உள்ளவர்களாய் இருக்க இந்த நாள் இந்த ஆராதனையிலே எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் சோதரம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் அழைப்பும் தரிசனமும் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை அப்பா யாராவது திசை மாறி இருந்தால், விலகி இருந்தால், நின்று போய் இருந்தால், மெதுவாய் போய்கொண்டிருந்தால் அவங்க ஓட்டம் தொடர்ந்து ஓட நீர் இரக்கம் காட்டுங்க அப்பா. நேர் வழியிலே நடத்துகிற கர்த்தர் எலியேசரை நடத்தினது போல நேர் வழியிலே நடத்தும். உடைய கரத்திலே அப்பா இங்கே இருக்கிறவர்களை ஆன்லைன்ல பார்த்து கொண்டே இருக்கிறவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியின் மூலமாக உங்களை மீண்டும் சீர்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்தால், அதற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதாக இருந்தால், நீங்க உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிவான ஜெபம் செய்து முடிக்க போகிறேன். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று கேளுங்க. மீண்டும் என்னை புதுப்பியும். சியோன் குமாரத்தையே தூசியை விதறிவிட்டு எழும்பு என்று சொன்னது போல எழும்ப நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் கைகளை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் கைகளை பார்க்கிறார். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிங்க. ஒவ்வொருவரையும் அழைப்பையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற, தரிசனத்தை நிறைவேற்ற, திட்டத்தை நிறைவேற்ற நீர் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் சரியாய் செய்து உம்மிடத்திலே நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று பெயரெடுக்கத்தக்கதாக அவர்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் அவருக்கு நீர் கொடுத்த பொக்கிஷத்தை வைத்து அநேகரை சம்பாதிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, எழுப்புதலுக்குரிய பணியிலே அவர்கள் ஆண்டவரே இந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க தான் அதற்கு வேண்டிய கிருபையும் வெளிப்பாட்டையும் உணர்வையும் தந்து நடத்த வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கை உயர்த்தினவர்கள், கை உயர்த்தாதவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நிறைவேற்றி கொண்டிருக்கிற காரியங்களிலே இன்னும் நிறைவேற்ற நான் அதிகம் என்று பவுல் சொன்னது போல எல்லாரும் அதிகமாக கர்த்தர் உதவி செய்யும். கைகளை கீழே போட்டு கொள்ளுங்க. தகப்பனே, உம்முடைய கரத்தில் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையில் வந்தார்களோ சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். உடைய இரக்கம் இருக்கட்டும், உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். கைட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு
ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக தலையை உயர்த்தும். உம்முடைய அன்பு எல்லாரோடும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகார்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமாம் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளையிட கடவர்.